பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நாங்க வாழ்த்துகிறோம். தேவன் நம்மளோடு இருக்கிறார். இந்த நாள் நம்ம அவரை தியானித்து அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய மனதை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நம்மளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால் கிறிஸ்துவுடைய மனம். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த அதே சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களிலும் இருக்க கடவது. ஆங்கிலத்துல let this mind be in you, the mind of Christ. தேவனுடைய விருப்பம் இதுதான். நம்மள அவர் ரட்சித்தாரு, நம்மள அவருடைய பிள்ளைகளா ஆண்டவர் மாற்றிக்கொண்டாரு, அவருடைய வழிகளை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன தருவங்களா விரும்புகிறாரு? அவருடைய மனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம மனம் திரும்பும் போது என்ன ஆகுதுங்க? மனம் மாற்றப்படுகிறது, மனம் திரும்புகிறது. உலகத்துல பாவத்துல இருள்ல இருந்த மனம் இப்போ கிறிஸ்துவுக்கு ஏதுவாக, கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்படுகிறது. இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்போ ஒருவன் பிதா இடத்துல வரணும்னா அவனுடைய மனம் இந்த இயேசு சொல்லுகிற சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், இயேசு காட்டுகிற வழியில நடக்க வேண்டும், இயேசு கொடுக்கிற ஜீவனால நிரப்பப்பட வேண்டும். அப்பதான் இந்த மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த கிறிஸ்துவின் மனம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவின் மனம்னா என்ன? கிறிஸ்துவின் மனத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? அதுல என்னென்ன காணப்படுகிறது? சில குணாதிசயங்களை கிறிஸ்துவின் மனதை குறித்து நாம் தியானிப்போம். திருப்பி கொள்ளுங்க என்னோட லூக்கா 2ஆவது அதிகாரம் 42ஆவது வசனத்தை முதலாவது நாம் வாசிப்போம். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய். ஹல்லேலூயா. இந்த பண்டிகை நாள்ல இயேசு என்ன பண்ணுகிறாருங்க? அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவர் பண்டிகை நாள் தேவ ஆலயத்துக்கு போகிறத நாம் வாசிக்கிறோம். இப்போ 49ஆவது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். இந்த முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கும் போது, கிறிஸ்துவின் மனதை நம்ம கவனிக்கும் போது இங்க என்ன கவனிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுடைய மனம் தன் சித்தம் அல்ல, பிதாவின் வேலைகளை குறித்து, பிதாவின் பிசினஸ். ஐ எம் பிஸி வித் த ஃபாதர்ஸ் பிசினஸ். என்னுடைய தகப்பனுடைய வேலைக்கு அடுத்ததுல நான் என்ன பண்ணிருக்கிறேன்? மனம் கொண்டிருக்கிறேன். என் மனதுல என்ன விருப்பம் இருக்கு? பிதாவின் வேலைகள், பிதாவின் சித்தம், பிதா செய்ய வேண்டிய, பிதா என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் தான் என் மனதை நிரப்பி இருக்கிறது. இன்னொரு வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். யோவான் 5ஆவது அதிகாரம் 30ஆவது வசனத்துல இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, என் சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். பாருங்க, எனக்கு சித்தமானதை நான் என்ன பண்ணல? தேடல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தேடுறாங்க? அவங்க இருதயத்தின் விருப்பத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்க சித்தத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இயேசு 12 வயசு இருக்கும் போது என்ன தேடினாரு? பிதாவின் சித்தத்தை தான் இயேசு தேடினார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளை அவர் தான் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மனம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும், அவருடைய மனம் நமக்குள்ளாக வர வேண்டுங்க. படிங்க. என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. என்னை அனுப்புகிற பிதாவின் சித்தத்தை நான் தேடுகும்படியால். இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஜெபமா அதை மாற்றுவோமா? ஆண்டவரே, உங்க சித்தத்தை நாங்க தேடணும்ப்பா. இயேசு கிறிஸ்துடைய மனதை நாம் பார்க்கும் போதே சுய வேலைக்காக, சுய லாபத்துக்காகவோ, சுய காரியங்களுக்காக அவர் என்ன பண்ணலைங்க? அவர் எந்த காரியத்தையும் தேடல, பிதாவின் சித்தத்தை அவர் தேடினார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் யோவான் 4:34 இப்படி வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. என்னுடைய போஜனம் என்னது? அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்யறதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதை நாம் பார்த்து உற்சாகம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறாருங்க. அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனம். என்னுடைய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பம். என்னுடைய இஷ்டம் அல்ல, என்னுடைய நாடுதல் எல்லாமே, என்னுடைய போஜனம் என்னது? கர்த்தருடைய சித்தம் செய்கிறது. இது கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒரு மனம். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளேயும்
அதே மனம் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளை கொடுத்ததுல நாம் ஆரம்பித்தோம். நாம் அதற்காக நாம் ஜெபிப்போம், நம்ம கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிறிஸ்துவை நாம் பார்க்கும் போது சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக கிறிஸ்து இருக்கிறார். இது கிறிஸ்துவின் மனமா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த கட்டளை என்னதுங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே மனம் உங்களுக்குள்ள இருக்கட்டும் என்று. இந்த சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள இந்த மனம் ஆங்கிலத்துல மீக்னஸ். இந்த மீக்னஸ் அது வீக்னஸ் கிடையாது. மீக்னஸ்க்கு என்ன அர்த்தம்ட்டு பார்த்தீங்கன்னா, கிரேட் ஸ்ட்ரென்த் yielded to the will of another. பெரிய பலம், ஆனா இன்னொருத்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பலம் என்று இந்த மீக்னஸை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உதாரணத்தை நான் ஏற்கனவே சர்ச்சில் அநேக நேரம் பேசியிருக்கிறோம். கிரேக்க பாஷையில பிராவோஸ் என்ற ஒரு வார்த்தையிலேருந்து வருகிற ஒரு வார்த்தை தான் இந்த மீக்னஸ். இதுக்கு எப்படி அர்த்தம் கொடுப்பாங்க என்றால், அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, பெரிய ஒரு காட்டு குதிரையை பிடிச்சிட்டு வந்து அதை அவங்க பயிற்சி கொடுத்து அந்த ராஜா போருக்கு போகும்போது அந்த ராஜாவை சுமந்து கொண்டு போகிற பலமான ஒரு 6 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு குதிரையை பார்த்து அவங்க செலக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. இந்த குதிரை என்ன பண்ணுன்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல் கொண்டு வந்த உடனே அது மேலே யாரையும் உட்கார விடாது, பயங்கர முரட்டாட்டம் பண்ணும் இல்லைங்களா, எட்டி ஒதிக்கும், காலு மேலே தூக்கும், எது மேலே வச்சாலும் அது அடுங்காது. அப்போ அது ஒரு சின்ன கட்டை, ஒரு பென் இல்லைங்களா, அதாவது ஒரு கட்டை பாக்ஸ் மாதிரி அதுக்குள்ளே போட்டு அந்த குதிரை என்ன பண்ணுவாங்க, ஒன்று அது மேலே போடுவாங்க. அது காலு மேலே எடுக்க விடாம அது முரட்டாட்டம் பண்ணும்போது அது ஒரு அடிச்சு ஒடிச்சு என்ன பண்ணுவாங்க, அதை ரெடி பண்ணுவாங்க. இப்படியே ஒரு பயிற்சிக்குள்ளாக இந்த குதிரை போக போக ஒரு நாள் இந்த குதிரை என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜா மேலே உட்காரும் போது அமைதியா இருக்கும். ஒரு பேப்பர் போட்டாக்கிற, ஒரு துணி போட்டாக்கிற எட்டி ஒதிச்சு அந்த குதிரை இப்போ பயிற்சிக்குள்ளாக போய் என்ன பண்ணுதுங்க, அது ராஜா ஏறி மேலே உட்காரும் போது அமைதியா இருக்குது. ராஜா போர் யுத்தத்துக்குள்ள போகும்போது அந்த குதிரை ஒரு அடி அடிச்சு போன்னு சொன்ன அந்த குதிரை என்ன பண்ணும், அந்த போர் யுத்தத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு ஈட்டி வீசி கொண்டிருந்தாலும், எவ்வளவு கத்திகளை வீசி கொண்டிருந்தாலும் எத்தையும் பார்க்காத ராஜா சொன்ன மாத்துல, அது ராஜா சொன்ன அந்த சனத்துல என்ன பண்ணுவாங்க, உள்ள ஓடும். அதுல என்ன காட்டுதுங்க, பெரிய பலம் தான். அந்த குதிரை ஒன்றும் மெலிசாயிடல, சின்னதாயிடல, குள்ளமாயிடல, அது பெரிய குதிரை தான், காட்டு குதிரை தான், வீரமான குதிரை தான். ஆனா அந்த பலம் என்ன ஆக்கப்பட்டிருக்குதுங்க, சாந்த குணமா மாறிடுச்சு, ஒப்பு கொடுக்கிற ஒரு குணமா மாறிடுச்சு. கிறிஸ்து இயேசு அதை தான் சொல்லுகிறாருங்க, நான் சாந்த குணமும் மனத்தாழ்மை உள்ளவமா இருக்கிறேன் என்று. அப்படின்னா பெரிய பலம், ஆனா அந்த மனத்தாழ்மையும் அந்த சாந்தமும் என்ன பண்ணிருக்குதுங்க, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ளாக இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனப்பான்மை அதுக்குள்ள வந்துருச்சு. கிறிஸ்து இயேசுவை நாம் பார்க்கிறோம், கெத்செமனேல இருக்கும்போது பயங்கரமான ஒரு வலி, பயங்கரமான ஒரு வேதனை அவர் மேல, பயங்கரமான ஒரு பாரம் அவர் மேல. ஆனா அந்த நேரத்துல இயேசு என்ன பண்றாருங்க, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. தன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல. மனத்தாழ்மை என்ன பண்ணுதுங்க, நான் சில காரியங்களை விருப்பப்பட்டாலும் அதை நான் ஒதுக்கி வைத்து, அப்பா என் சித்தம் இல்லை உம்முடைய சித்தம் நடக்கட்ட ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கிற அந்த மனப்பான்மை, இட் இஸ் a surrendered spirit, a surrendered heart. அந்த மனப்பான்மை நமக்குள்ள இருக்கும்போது கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நாம் அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இந்த காலை வேளையில உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த அதே மனம் எங்களுக்குள்ளேயும் காணப்பட எங்களை இந்த காலை வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்களுடைய விருப்பத்துக்கு, உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, அதன் பிரகாரமாகவே நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கே துதிக்கான மகிமை உண்டாகட்டும். பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் தேவ பலனை அனுபவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.